Praise the Lord Jesus Christ. We greet you all in the name of Lord Jesus Christ. After a long week, after a long gap, நம்ம வந்து எல்லாரும் திருப்பி வந்து worship zone-க்கு வந்திருக்கோம். So yes, இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணாலே இல்ல போன் ஓபன் பண்ணாலே என்ன கேக்குது? இங்க அந்த நோய் வந்துச்சு, அங்க இந்த நோய் வந்துச்சு, இந்த நோயால எத்தனை பேர் செத்துட்டாங்க, அந்த நோயால எத்தனை பேர் செத்து full of grief நியூஸ் தான் கேட்கறோம் இல்லைங்களா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நியூஸ் கேட்கும், இந்த மாதிரி நியூஸ் போகுது தான். இதெல்லாம் ஏசப்பா ஆல்ரெடி நம்மளுக்கு பைபிள்ல சொன்னது தானே. இது புதுசா நம்மளுக்கு ஒன்னும் பாரு அப்படிங்கிறது சொல்ல எல்லாம் ஆல்ரெடி ஒரு வேதாகமத்துல போட்டிருக்காரு. சோ இந்த டைட்ல நம்ம என்ன பண்ணணும், அவன் நாமத்தை வச்சு நம்ம ஜபிக்கணும், ஆராதிக்கணும். அதுதான் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் நம்ம லவ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து இறந்துருப்போம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் குதூகலமா சந்தோஷத்தோட இருக்கணும். நம்ம ஐயோ அப்படியே சோகமாவே இருந்தோம்னா நம்மளுக்கும் அது லாஸ். ஏசப்பா நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுவாரு இல்லைங்களா? சோ ரிப்பெண்ட் ஆக வேண்டிய டைத்துல நம்ம ரிப்பெண்ட் ஆயிட்டு அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம ஏசப்பாட்ட சாரி சொல்லிட்டு நம்ம அவர் நாமத்தை வச்சு ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? Obviously worship. Yes. So yes, we are going to worship the Lord. ஓகேவா? சோ வாங்க நம்ம ஆராதிக்கலாம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். Amen. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சா கூட நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடிணையே இல்ல. கரெக்டா நாங்க கண்டிப்பா அதை ஃபீல் பண்றோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு எங்க மைண்ட்ல இருந்தாலுமே வர்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஆண்டவர் கிட்ட ஜெபிச்சது ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா நாங்க வர்ஷிப் பண்றப்போ எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரக்கூடாது, இது உங்களுக்கான நேரம், எங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ் இல்ல ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. கண்டிப்பா நாங்க இப்ப அந்த ஒரு பீஸ் ஃபீல் பண்ண ஒரு ஜாய் ஒரு எனர்ஜி ஆண்டவருக்கு இட்ஸ் லைக் ஆசம். கண்டிப்பா இந்த ஒரு மோட்ல இந்த ஒரு ஆட்டிட்யூட்ல நம்ம we can face this world with anything because we know that Jesus is with us and worship can do anything என்ற ஒரு நம்பிக்கையில. கரெக்டா? இன்னைக்கு கூட நீங்க எதெல்லாம் நினைச்சு கவலையோடு இருக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாங்க சாட்சியா இருக்கோம், worship can change our mood swings. ஓகேவா? Worship can change our mood swings. So whenever you feel you're down, whenever you're irritated, frustrated, கோவம் எரிச்சல் எல்லாம் வரப்போ கதவை சாத்திட்டு வர்ஷிப் பண்ணுங்க. லைக் யாரும் உங்களை பார்க்காத மாதிரி போய் வர்ஷிப் பண்ணுங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை பார்த்துட்டு இருக்காரு, அவரோட பலனை உங்களுக்குள்ள வல்லமை உங்களுக்குள்ள தர போறாரு. இப்ப நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம்? நம்ம ஜெபிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ற நேரம் வந்தாச்சு. ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே நன்றி தகப்பனே. முதலாவது நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் தகப்பனே ராஜா. ஏசப்பா எங்க மனபாரத்தெல்லாம் எடுக்கிற தேவனே ஆண்டவரே ராஜா, உங்க சமாதானத்தினால நிரப்புற தெய்வமே நன்றி தகப்பனே ராஜா. எங்களை சுத்தி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே ராஜா, அக்கினியாக இருந்தாலும் ஆண்டவரே, புயலாக இருந்தாலும் தகப்பனே, நாங்க அதை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க அதை கண்டு துவண்டு போக மாட்டோம் ராஜா. ஏன்னா நீர் எங்க கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல கூட பாக்குற ஒவ்வொருத்தவங்களையும் உங்க பாத படியில நான் வைத்துட்டேன் ஆண்டவரே. என்னென்ன சூழ்நிலையில எல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நாவே நீ தருவீராக. அவங்கள உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா. சத்ருவானவன் இவங்க சோகமா முடங்கி போய் இருக்கணும், கோபத்தோட நிரம்பி இருக்கணும் தான் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனா அதெல்லாத்தையும் மதமாக்கி போற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. நாங்க ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் தகப்பனே எங்க வாழ்நாள் எல்லாம் உங்களை ஆராதிக்கணும் தகப்பனே ராஜா. அந்த ஆராதனைக்கு முற்றுப்புள்ளியே இருக்கக்கூடாது தகப்பனே. அந்த ஆராதனை ஆண்டவரை தடுக்கிற நினைக்கிற அந்த சத்ருவை இந்த நேரத்துல உங்க நாமத்தினால நாங்க தகப்பனே ராஜா அதமாக்கி போடுகிறோம் தகப்பனே ராஜா. இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நேரத்துல எங்கெங்கெல்லாம் இந்த ஃபீவர் இந்த தேவையில்லாத நோய்கள்லாம் வருதோ, இந்த நோய்கள்னால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, உயிரிழப்பு வருதோ ஆண்டவரே ராஜா, ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன், உங்களோட இரக்கம் இறங்கட்டும் தகப்பனே ராஜா. நீர் உங்களோட சட்டை கடியில மூடி பாதுகாத்து கொள்வீராக. உங்க இரக்கத்தை தாருங்க ராஜா. உங்களோட தயவை எங்க மேல ஊற்றுங்க தகப்பனே ராஜா. எங்களை பரிசுத்தமாக்குங்க. நாங்க செய்த பாவத்தை எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிடுங்க ராஜா. ஏசப்பா உங்க வருகை வரப்போதே தகப்பனே ராஜா. அந்த வருகை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே எங்களோட ஆத்துமாக்களை ஆண்டவரே ராஜா நாங்க ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும் தகப்பனே ராஜா. உங்களுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மனவாட்டிகள் போல நாங்க காத்து கொண்டிருக்கணும் ராஜா. ஏசப்பா அதே மாதிரி நாங்க வெறும் கையோட அந்த மேல நாங்க வராதபடிக்கு நாங்க ஆத்துமா ஆதாயம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் மாத்திரமே தேவன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே ராஜா. எல்லா நாவும் நீரே தெய்வம் என்று அறிக்கையிடட்டும். எல்லா முழங்கால்களும் ஆண்டவரே நீரே தெய்வம் என்று தகப்பனே ராஜா முடங்கட்டும் தகப்பனே. இந்த நேரத்துல தகப்பனே பாக்குற ஒவ்வொருத்தவங்களோட பாரத்தை உங்களோட பாதப்படியில் வைத்துட்டு ஆண்டவரே அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை நீரே தருவீராக, சமாதானத்தை நீரே தருவீராக, பாவத்துல இருந்து மேற்கொள்ளும் அந்த ஒரு வல்லமையை நீர் எங்க எல்லாருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஆமென். சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே அப்பா பிதாவே, நீர் வந்தால் மாத்திரமே போதும் சுவாமி. சூழ்நிலைகள் மாறும் சுவாமி. எங்க நிலைமைகள் ஒன்றொன்றும் மாறும் கர்த்தாவே. அப்பா உங்க சித்தத்துக்கு ஏற்ப தேவன் நீர் மாற்றுவீராக ராஜா. அப்பா இதை பாக்குறத கேட்கிற ஒவ்வொருத்தரோட நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க சித்தத்துக்கு ஏற்ப மாறட்டும் சுவாமி. அப்பா அவங்க என்ன இசப்பா இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இசப்பா, அது எல்லாத்துலயும் கர்த்தனே உங்களுக்கு துணையா நிற்பீராக. நீர் மாற்றும் அவங்க சூழ்நிலைகளை மாற்றும் இசப்பா. அப்பா உடைந்து போன சூழ்நிலைகளை எல்லாம் நீர் கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால. துணையா இருப்பீராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்ப நீர் அவங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குரிய இசப்பா சேனைகளின் கர்த்தர் நீர் துணையா இருப்பீராக சுவாமி. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் இசப்பா. நிறைவான தேவனே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. In Jesus name we pray. Amen. 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 So இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம் என்ன, no matter how our situation is, no matter how our moods are, God can change it to good. ஓகேவா? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் அதிகமா வர்ஷிப் பண்ணுங்க. சோகமா இருந்தீங்கன்னா டபுளா வர்ஷிப் பண்ணுங்க. பிகாஸ் in him there's freedom. அவருக்குள்ள நம்மளுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கு. ஸோ நாங்க கண்டிப்பா அடுத்த வாரமும் உங்களை மீட் பண்ணுவோம். we believe நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்க. உங்களுக்கு
ஃபீவர் அப்பெல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு சுகத்தை தருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துலயும் ஆண்டவர் துதிச்சு கொண்டே இருங்க. அதே மாதிரி நீங்க என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், அடல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பத்திரமா ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்க லெத்தாஜிக்கா இருந்தீங்கன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஆபத்தா முடியும் இல்லைங்களா? It's always We are said, accountable to God. yeah, it's always said prevention is better than cure. So prevent பண்ணுங்க. God bless you. We will all meet next week. Until then, this is MC Babula and this is Carolina Grace signing off. Bye. God bless you.